Hello guys, welcome back to Kavya with Kulali channel. Kulali channel. இன்னைக்கு என்ன வீடியோட வந்திருக்கோம்னா இன்னைக்கு வந்து ஒரு கேமரா ஆட்டாதிரி கை வேற வலிக்குது. எனக்குள்ள கால் வலிக்குது ஸ்கூல்ல நல்லா வலிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க என்ன பேச போறோம்னா வந்து எனக்கு 7 years இப்போ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பிறக்கும் போதே எனக்கு பல்லு உடையவே இல்லை. ஸோ இவளுக்கு பல்லு வந்து பிறந்த உடனேவே லேட்டாக தான் பல்லு முறைச்சதுங்கிற பாரு, பல்லு வந்து முறைச்சிது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. லேட்டாக தான் பல்லு முளைச்சிது. இது ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு 1.5 வயசு கிட்ட தான் 1 வயசு கிட்ட தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்லே முளைக்க ஆரம்பிச்சிது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா லேட்டாக பல்லு முளைச்சிதுன்னா வந்து பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவ பேசிக்காக நாங்கள் நிறைய சாக்லேட்ஸ் கொடுக்க மாட்டோம். இவளுக்கு ஒரு சொத்தப்பல் கூட இப்போ வரைக்கும் எதுவுமே டூத் டீக்கே அது இது எதுவுமே ஆனதில்லை. ஏன்னா நான் சாக்லேட்டே ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால வந்துட்டு இவங்களுக்கு வந்து பல் எப்போவுமே ஸ்ட்ராங்காக ரொம்ப எடிட் பண்ணிக்க பல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. சொத்தப்பல் எதுவுமே இல்லை, எல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. இப்போ 7 years ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த முன்னாடி இருக்கிற டூத் எல்லாம் வந்து அதுவாக விழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து டூத் வந்து முளைக்கும். ஓகேங்களா? சும்மாறா டூத் வந்து முளைக்கும். அப்படி வந்து இவளுக்கு மேலே 2 பல்லு கீழே 2 பல்லு வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே ஆடிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் வீக் வந்துட்டு இவளுக்கு கீழே வந்து ஒரு பல்லு வந்து ஆடிட்டே இருந்து உடஞ்சி விழுந்துருச்சு. ஆக்சுவலி இங்கே ஒரு பல்லு லாஸ்ட் வீக் ஒரு பல்லு வந்து அதில் ஃபுல்லாக ரத்தம் அப்படியே உடையும் போது ஒரு 2 நோட் மேலே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பிளட்டு. அப்போ போய் வாஷ் பண்ணி நாங்கள் வந்து அம்மா டூத் ஃபெரி வரும்னு சொல்லிட்டு அந்த பல்ல பத்திரமா வச்சுட்டு சொன்னால் அது வந்து அம்மா வாஷ் பேஷனுக்குள்ளே போட்டாங்க. வாஷ் பேஷனுக்குள்ளே நான் போடல, அவள் வந்து வாஷ் பண்ணி பத்திரமா வைக்க சொன்னான். நான் வாஷ் பண்ண போகும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. நான் வாஷ் பண்ண போகும்போது டொயின் வாஷ் பேஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம் போயிடுச்சு. இன்றைக்கும் எனக்கு வாஷ் பேஷனில் இன்றைக்கும் ஆக்சுவலி வந்து அவளுக்கு ஒரு பல்லு உடஞ்சிருச்சு. பல்லும் ஆடி இப்போ 2வது பல்லு கீழே விழுந்துருச்சு. ஆக்சுவலி இந்த பல்லு தான் ஆமாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ இந்த பல்லு கீழே விழுந்தோடனே இப்போ என்ன சொன்னான்னா டஸ்ட்பினில் போட மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த பல்லை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில் வச்சோம்னா அந்த பல்லு வந்துட்டு ஒரு காயினாக காலையில் மாறுமாமா. அது எப்படி மாறும்னா டூத் ஃபேரின்னு ஒரு ஃபேரி, ஓகே, டூத் ஃபேரி அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்களாம்மா. அந்த அம்மா வந்து அந்த பல்லை தூக்கிட்டு ஏஞ்சல் அம்மா பல்லை தூக்கிட்டு காயினா வச்சுட்டு போவாங்களாம்மா. கரெக்டா? எஸ். ஆமாம். காயினா இல்லை வேற ஏதாவது கூட வச்சு வேற ஏதாவது வைப்பாங்களா? வேற ஏதாவது வைப்பாங்க ஆன்ட்டி சொன்னாங்கல்ல. ஸோ இந்த பல்லு வந்து நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஆமாம், இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். வந்து பல்லை வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ப்ரிசர்வ் பண்ணுறோம். அதை வேற ஏண்டி காட்டுற என் முன்னாடியே வந்து காட்டுறாயோ கஷ்டம் இந்த வீடியோலாம் எடிட் பண்ணுறது. அது நான் தானே பண்ணுறேன், நீ என்ன ரொம்ப சலிச்சுக்கிற என்னமோ நீ வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி. இந்த பல்ல பார்த்தாலே எனக்கு அருவருப்பு. அது எப்படி உடஞ்சதுங்கிறது ஐஸ்கிரீம் கேட்டாலும் ஐஸ்கிரீம் இன்னைக்கு வாங்கி கொடுத்தோம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது. சரி ரொம்ப நாள் ஆச்சே, சும்மாவே நாங்கள் சாக்லேட்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம்ல, சரின்னு வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்து சாப்பிட்டு இருக்கும்போதே அவளோட பல்லு உடஞ்சிருச்சு. ஐஸ்கிரீம் ஃபினிஷ் பண்ணுற வரத்தான் அவளோட பல்லு உடஞ்சிருச்சு. அம்மா பல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி பல்லு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் எடுத்துட்டா பல்ல. அப்போ சரி அவள் கையில் கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் இது இருந்தது, அந்த இந்த என்ன சொல்கிறது கோனில் கீழே இருக்குல்ல அது இருந்தது. அப்போ அம்மா இதை கொஞ்சம் பிடிமான்னா சரி நான் முன்னாடி கொண்டுட்டு பின்னாடி இருக்க கை கொடுத்தோடனே ஐஸ்கிரீம் தான் வைக்கிறான்னு பார்த்தா ஐஸ்கிரீமை வச்சா அவன் நான் நினச்சேன் ஐஸ்கிரீமை வைப்பா நம்ம வாயில் பட்டுறலாம் நான் நினச்சேன். பைத்தியக்காரி ஐஸ்கிரீமை வச்சா அது கூட பல்லையும் சேர்த்து வச்சுட்டோம். ஜஸ்ட் நான் இப்படி வாயில் போகிறேன் என் நல்ல நேரம் பல்லு கீழே விழுந்துருச்சு. ஐயோ சாமி, இல்லாட்டி அவன் உடஞ்ச பல்லு பிளட்டோட என் வாய்க்குள்ளே போய் தொலைச்சிருக்கோம். என்னடே பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் எங்கே அந்த கீழே கையில் இருக்கிற ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட முடியும் தீப்போ அப்படின்னு அதையும் தூக்கி போட்டு அப்போவே காருக்குள்ளே ஃபுல்லாக சர்ச்சிங் கீழே வந்துடும். ஐயோ பல்லக்கானம் என் சொத்தக்கானோங்கிற மாதிரி பல்லக்கானம் காருக்குள்ளே ஃபுல்லாக பல்லக்கானம் தேடினேன். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பல்லுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு வழியாக பல்லை தேடி நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு 4 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 3:30 ஸ்கூல்லேருந்து 4 o'clock இருக்குங்க. 4 o'clock உடஞ்ச பல்லு
அப்பத்துலேருந்து பாதுகாப்பாக வச்சுருக்கா. இப்போ நைட் ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆயிடுச்சு. இப்போ வந்து பாப்பா வந்து இந்த பல்லை வந்து பில்லோ கடியில் வைக்க போகிறா. இதுக்கு மேலே ஒரு சம்பவம். பல்ல வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஒன்று இருந்தது. அந்த கப்புக்குள்ள இரு நீ கேமராவை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்க பெட்டில் குதிச்சு. இந்த கப்பெல்லாம் காட்ட வேண்டியது ஒரு பிளாஸ்டிக் கப்பு இருந்தது. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கானா அந்த பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே அந்த பல்ல போட்டு இங்கே பெட்ரூமில் ஷெல்ஃபில் வச்சுட்டான். எனக்கு அது தெரியாது. நான் வந்து நைட் தூங்கும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்போம்ல, செம்பில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். வைக்கும்போது மூடி எடுத்துகிட்டு வரல, மூடுறதுக்கு ஏன் மூடி வேறு இல்லையே. சரி பக்கத்தில் இந்த கப் இதுக்குள்ளே தான் இந்த கப்பு, இந்த எம்டி கப்பு, இந்த கப்புக்குள்ளே அந்த பல் இருந்திருக்கு. இது இருக்கு, இதை கவுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சுட்டேன். மூடி வைக்கும்போது இதுக்குள்ளே பல் இருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்துச்சு. என்ன ஏதோ கீழே விழுந்துச்சு, ஏதோ குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சிட்டேன். இவன் இது குடுன்னு ஓடி வந்து அம்மா அதுக்குள்ளே பல்ல வச்ச பல்ல காணும் இதுக்குள்ளே ஏண்டி பல்ல வச்ச, அட்லீஸ்ட் என்ன சொல்லிருக்கலாம் பல்ல காணும் இடிச்சுக்கிட்டா. இன்னைக்கு அடி மேல அடி விழுகுது. குழலிக்கு யாருக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அழிச்சிருச்சா? சரி, என்னன்னா இந்த பல்ல வந்து நாங்கள் பில்லோ கடியில் வைப்போம். அவளே வைப்பா. காலையில் அது என்ன பொருளாக மாறுதுங்கிறது தான் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அது ஏன்னா மாறும். அது ஏன் நீ ஏன் சொல்லி எப்படி மாறும்? அது வந்து ஒரு டூத் ஃபேரின்னு ஒன்று இருப்பாங்க. அவங்க வந்து டூத் ஃபேரி எதுக்கு டூத் ஃபேரின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா பல் இருக்குல்ல, அதனால தான் டூத் ஃபேரி எல்லா பல்லையும் கலெக்ட் பண்ணும். நைட்டு தூங்கும் போது பில்லோ கடியில் வச்சுட்டு படுத்தா நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது நிறைவேற போகுது. பல்ல நைட்டில் வச்சு படுத்தா என்ன ஆகும்? அப்ப வந்து அந்த டூத் ஃபேரி அம்மா வந்துட்டு பல்ல தூக்கிட்டு வேற ஏதோ ஒன்று வைப்பாங்களாமா. அவங்க வந்து இல்ல சம்திங் எனிவேர் என்ன அவங்க கிட்ட அப்பத்தி கையில என்ன இருக்கோ அதை வச்சுட்டு போவாங்க. இல்ல அப்படி எல்லாம் சொல்ல நம்ம வெக்க பையன போறேன். டூத் ஃபேரி அந்த ஏஞ்சல் இருக்காங்களா, அவங்க வந்து பல்லெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களாமா. நம்ம பல்லு உடஞ்சு எப்படி உடையுங்கிறது, உடஞ்சு நம்ம தலகாணி கடியில் வச்சிருக்கோங்கிறது அந்த அம்மாவுக்கு எப்படி, சாரி அந்த டூத் ஃபேரிக்கு எப்படி தெரியும்னு தெரியல. பட் இன்னைக்கு வந்து நாங்கள் பல்ல வைக்க போகிறோம். எப்போ அவங்க பார்க்கறதுக்கு எப்படி அழகா இருப்பாங்க இல்லை எதுவும் பயம்? நீ பார்த்தது இல்லையா? பார்த்துருக்காங்க, 2 விங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அழகா பார்த்துருக்கியா? எதில் பார்த்த? ஃபோனில் ஏதோ வீடியோ. ஃபோன் செய்கிற மாயம் இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. ரைட்டு சார், நாங்கள் தூங்கிடுறோம். டூத் ஃபேரி வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோண்டு கிளம்பி போயிட போகுது. அது வந்து நட்ராத்திரியில வரும். நட்ராத்திரி ஆயிடுச்சு. பெரிய நட்ராத்திரி ஆயிடுச்சு. 10 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே, நாங்கள் இப்போ பல்ல உள்ள வச்சு நாளைக்கு காலையில் என்ன ஆகுதுன்னு கால் பண்ணுவாங்க. மார்னிங் கால் பண்ணி கால் பண்ணி சொல்லுவா ஹலோ காய்ஸ் அப்படி சொல்லிட்டு காலைல கால் பண்ணி சொல்லுவோம். இங்கே வந்து இப்படி இந்த ஸோ இது தலகாணி கடியில் எடுக்கலாம். சரி, நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓகே, பாய் பாய். இப்போ நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சோம். என்ன தலகாணின்னே தெரியல. ஃபஸ்ட்டு நிஜமாவே பல்ல எடுக்கல, குழந்தையும் வச்சிருக்கு. என்ன பல்ல எடுக்கலையா? காயின் இருக்கு. எத்தனை ரூபாய் காயின்? பல்லையும் எடுக்கல, காயின் வச்சுட்டு வச்சு 20 rupees காயின் வச்சிருக்கடி. நான் சொன்னேன்ல. ஏய் நிஜமாடி? அப்போ இந்த காயின் நம்ம வீட்லயே இல்லை. 1 rupee 2 rupee 5 rupee தானே இருக்கும். ஆமாம், 20 rupees இந்த மாதிரி. பாய் பாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் குழலியை நம்ப வச்சோம். ஸோ அவளும் நம்பிட்டா. ஒரு டூத் ஃபேரி வந்து இந்த மாதிரி 20 rupees காயின் நம்ம பல்லுக்காக வச்சுட்டு போயிருக்குன்னு. இந்த மாதிரி சின்ன வயசில் நீங்கள் எதை நம்பி ஏமாந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. See you in the next video. Bye-bye.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து அந்த டூத் ஃபேரி ஏஞ்சல் வந்து பல்லுக்கு பதிலாக காசு வைப்பாங்க அப்படின்னு அவள் சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ சரி சும்மா எடுப்போம் வீடியோன்னு எடுத்தோம். அவள் நைட் தூங்கினதுக்கப்புறம் நாங்களே வந்து பல்லுக்கு பக்கத்தில் அவங்க அப்பா வந்து காசு வச்சு விட்டுட்டாரு. காலையில் எந்திரிச்சோடனே அவள் நம்பிட்டா ஆக்சுவலி டூத் ஃபேரி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு. இது எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் உங்களை யாராவது ஏதாவது சொல்லி ஏமாற்றி இருந்தாங்கன்னா அதை நீங்கள் ரொம்ப வருஷம் நம்பியிருப்பீங்க இல்லையா, அது என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.